ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே ஜீவிக்கின்ற ஒரு நல்ல அனுபவத்துக்கு நேராய் நீர் எங்களை நடத்தும்படியாய் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தலும், உம்முடைய ஆளுகையும் எங்களோடு இருந்து எங்களை நடத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இசப்பா, அதிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே இந்த நாமத்தை ஆண்டவரே அப்பா இந்த ஆவியை ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே அப்பா அநேகர் பெற்றுக்கொள்வதற்கு எங்களையும் ஒரு கருவியாய் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பாடல் பகுதியும் ஆண்டவரே, சங்கீத பகுதியும், ஆராதனை பகுதியும், ஜெப வேளையும், வார்த்தை பகுதிகளும் எல்லாம் உம்முடைய ஆளுகைக்கு கீழாக நீர் கொண்டு வந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, நீர் கடந்து வரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் ஒரு மனதோடு கூடுவீர்களோ உங்களுடைய மத்தியிலே நான் இருப்பேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து ஆண்டவரே எங்களை நீர் நடத்தி வருகின்ற இந்த நல்ல பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே வருகின்ற நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிஜமாய் மாறுவதற்குள்ள கிருபைகளை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் தேவனை நோக்கி நாம ஆராதிக்கலாமா, நன்றி செலுத்தலாமா, துதிக்கலாமா? வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, மகா பெரிய இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பொழுதியிலே கிடந்த எங்களை நீர் தூக்கி எடுத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே ஸ்தலத்திலே நீர் எங்களை நிறுத்தி இருக்கிற இந்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று ஆண்டவரே கூப்பிடத்தக்க இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லோரும் ஒரு சில நிமிடங்கள் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் போற்றி துதிக்கக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் போற்றி துதிக்கக்கூடிய நல்ல தேவன் நீராக எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லோரும் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 6வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? துதிப்போம் என் தேவ தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும்
உம் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே, ஆர்க்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்று கட்டளையதா, பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்று கட்டளையதா, ஆவியாத்துமாவும் தேக யாவும் தந்து ஏந்த தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேக யாவும் தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவரே
போற்றி துதித்து இந்த பூமியில் வாழ்வதற்குள்ள ஆண்டவரே நல்ல கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கோர பயங்கரமான புயலில் ஆண்டவரே கொடிய அலையின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை நீர் பிடித்து இதுவே வழி என்று சொல்லி ஆண்டவரே அந்த பாதையிலே நீர் எங்களை நடத்தி வருகிற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை போற்றி துதிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரே நீர் இந்த நல்ல பாதைகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே எங்களை நடத்தி வருகின்ற இந்த நல்ல தகப்பனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு குறைவும் இன்றி நீர் எங்களை நடத்தி உம்முடைய பாதையிலே நடத்தி வருகின்ற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 13வது பேஜில் 3வது பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 13வது பேஜில் 3வது பாடல். பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை தகப்பனை போல நம்மளை சுமந்து எல்லா தீங்கின் மத்தியிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி மகிமைப்படுத்தலாமா? நாள் முதலாகும் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாகும் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்திரே, அவையம் அனைத்துமே அழகாக வரைந்திரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்திரே, அவையம் அனைத்துமே அழகாக வரைந்திரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே.
தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் ஒரு காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் ஒரு காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லாமா? மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்து நம் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து சொல்கிறார், நீ பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உனக்கு ஏற்பட்ட எல்லா தீங்கு நாட்களிலும் நான் உன்னை கூடார மறைவிலே மறைத்து நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி வருவது எதற்காக என்று தெரியுமா? என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பூமியிலே என்னுடைய வேலை செய்வதற்காக, இந்த ஒரே காரணத்திற்காக மட்டும் நம் எல்லோரையும் தேவன் அழைத்திருப்பது, நம் எல்லோரையும் தேவன் நினைவு கூர்ந்திருப்பது. எல்லா தீங்கு நாளிலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்த ஒரே நோக்கம், அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டியதற்காக மாத்திரம். மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி நம்முடைய வாழ்க்கையிலே அடித்த வேளையிலே நம்முடைய தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்து நம்மை அவருடைய கரங்களினால் நம்மை அணைத்து நம்மை பாதுகாத்து வந்த அந்த நல்ல தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்தீங்களோ, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போலதான் இருக்கும், ஆனால் அது மலையை போல நமது மத்தியிலே வந்து நின்ற நாட்களிலும் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து, மகனே நீ என்னோடு இருந்து எனக்காய் பணி செய்கின்ற அந்த நல்ல நாட்களுக்காக நான் உன்னை ஆயத்தப்படுத்தி வருகிறேன் என்பதை ஆண்டவர் பல முறை நமக்கு உணர்த்தி நமது மத்தியிலே கடந்து வந்து நம்மை ஆராதித்து நமது மத்தியிலே நம்மளை அணைத்து அவரை ஆராதிக்கும்படி நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தினருக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற அந்த நன்றி கலந்த உள்ளத்தோடு நாம் இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமது கரங்களிலே இருக்கின்ற 18வது பேஜில் 3வது பாடலை 18வது பேஜில் 3வது பாடலை எடுத்து, அவர் இல்லாமல் நமக்கு ஒரு ஜீவன் இல்லை என்று சொல்லி நம் வாய்களை திறந்து நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீரென்னை வாழ்வேது இறைவா, உன் நினைவென்னை மகிழ்வேது தேவா. நீரென்னை வாழ்வேது இறைவா, உன் நினைவென்னை மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரென்னை வாழ்வேது இறைவா, நினைவென்று மகிழ்வேது தேவா. நீரென்று
நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும். இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும், 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உன் வார்த்தையில் உண்டு, எல்லாரும் வாய்களை திறந்து, வார்த்தையிலே உண்டு அற்புதமே. நீரென்றி வாழ்வேது இறைவா, வாய்களை திறந்து எல்லோரும், நினைவென்று மகிழ்வேது தேவா. உற்சாகமாய் நீரென்றி வாழ்வேது இறைவா, நினைவென்று மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. செல்லமா, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் ஆண்டவரே 100 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்தால் ஆண்டவரே, உம்முடைய இல்லத்தில் வாழ்கின்ற ஒரு நாள் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆண்டவரே, ஐயா உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கும்படியா ஆண்டவரே, உம்முடைய சங்கீதங்களுக்கு நேராக, உம்முடைய ஆராதனைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தியானிக்கும்படி ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல தேவனோடு இணைந்து வாழும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மகாபெரிய ஸ்லாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. சங்கீதம் 20. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்டு அருள்வாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகவலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து
தமது பரிசுத்தவானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு வருவார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வசனங்கள் கம்மி தான், ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தையில் வந்து அநேகம். எப்படி சொன்னால், ஃபஸ்ட் வசனத்தை எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்டவர்களாக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம பின்மாற்றத்தில் கூட போய்க்கலாம் ஆண்டவரை விட்டு விலகி. ஆனால் நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை கேட்கும்போது, ஆனால் அந்த ஆண்டவரை நமக்கு எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறனால நமக்கு இறங்கி அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு நமக்கு பதிலளிக்கிறாரு. இன்னொன்று 5ஆம் வசனம் பாருங்களேன். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் கேட்டு நிறைவேற்றுவாராக. இந்த இதில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பில் மட்டும் நம்ம மகிழ்ந்து நம்ம அவருடைய நாமத்தை எப்போதும் தூச்சிக்கிட்டு அவரை பாடிக்கிட்டு எப்போதும் இருந்தோன்னா, அந்த நாமத்தில் கொடியேற்றி நம்ம எப்படி சொன்னால் வெற்றியும் கொடி, வெறும் நம்ம நார்மலாக நம்ம தேசிய கொடி இது மாதிரியான இல்லை, பரிசுத்த ஆவியோட நம்ம இது பண்ணி நம்ம எந்த இடத்துல போனாலும் அந்த வெற்றியோடு நம்ம திரும்புவோம். கர்த்தர் நம்ம எல்லா ஜெபத்துலேயும் வேண்டுதல்களையும் எல்லாமே நமக்கு நிறைவேற்றுவதாக இருக்கிறார். லாஸ்ட் வசனம் பாருங்களேன். லாஸ்ட்டுக்கு முன்னாடி 7ஆம் வசனம். சிலர் ரதங்கள் குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோம். நிறைய பேர் நம்மளோட வேலையாக இருக்கட்டும், நம்ம கார் வாங்கிட்டோம், இல்லை அந்த பிஸ்னஸ் நான் இன்னும் எனக்கு ஹை ரேஞ்சுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக மேன்மை பாராட்டலாம். ஆனால் நம்ம தாழ்ந்தே இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மேன்மை பாராட்டிதான் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு சங்கீதத்தை கர்த்தர் இன்று வாசிக்கும்படி கிருபை செய்தார். நாம் வாசித்தது போல 7வது வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்படின்னா சகோதரன் சொன்னது போல எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லது அவங்களுடைய வெல்த்தாக இருக்கலாம், இல்லது அவங்களுடைய ஹெல்த்தாக இருக்கலாம். எந்த காரியங்களை இந்த உலக காரியங்களை குறித்து அவங்க என்ன செய்கிறாங்களா? மேன்மை பாராட்டுகிறார்கள். நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்டும்படியா இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கே நாம் இந்த இடத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்மள்கிட்டையும் இந்த காரியங்கள் எல்லாமே இருக்கலாம், உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மள்கிட்டையும் இருக்கலாம். ஆனால் அதை தந்தது யார் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் நாம் யாரை மேன்மை பாராட்டுகிறோம்? தேவனை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படி தேவனை நாம் மேன்மை பாராட்டுகிறதுனால நமக்கு தேவன் என்ன தருகிறார் என்று சொன்னால், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து நிற்கிறோம் அல்ல, எழுந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? நிமிர்ந்து நிற்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் என்ன செய்தார்கள்? விழுந்து போனார்கள். தேவனை குறித்து மேன்மை பாராட்டின நமக்கோ கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? நிமிர்ந்து நிற்கும்படி, எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இது என்னது? அஷ்யூரிட்டினா நாங்கள் தேவனிடத்தில் கடந்து வந்து எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நாம் எல்லோரும் இந்த ஒரு உணர்வோடு இந்த ஒரு அதிகாரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற பிள்ளைகளாக நாம் எல்லோரும் தனித்தனியாக நாம் தேவனை ஆராதிக்கலாம். அன்பே 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 ஆருயிர் உறவே
அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா, அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரிலன் பேனையா, பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரிலன் வேனையா, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆமாண்டவரே, உம்முடைய அன்பினுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வருகின்ற இந்த நல்ல பாதைகளுக்காக ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, புழுதியிலே கிடந்த எங்களை ஆண்டவரே நீர் தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த இந்த நல்ல தயவுக்காக, இந்த நல்ல பாதைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீதியான வேளையும் உம்முடைய கரங்களிலே தருகிறேன். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேரம் அமர்ந்து கொள்வோம். ஒரு சிறிய பாடலை பாடி பின்பு வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை பாடி, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் இந்த பாடலில் பாடியது போல சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் தேவன் தான் நமக்கு கிருபையை தந்து உதவியிருக்கிறார். வசன ஆதாரமாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிப்போம். பூமியின் கடையாந்தரத்தை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவனே, சோர்ந்து போவதில்லை, இலைப்படைவதும் இல்லை. இதில் நீ அறியாய்
அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி, நானே வாசிக்கிறேன். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய நாளிலும் கர்த்தாவே சோர்வை குறித்து தானே கர்த்தாவே வேத தியானத்தை கர்த்தாவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க என்பதை நான் அறியலப்பா. ஆண்டவரே, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவரும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு ஏற்றதான கர்த்தாவே மன்னாவே நீங்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபங்கள் கொஞ்சம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ரகசியம் பார்த்திங்கன்னா, பிரச்சனை சோர்வுகள் வராமல் தடுக்கிறதுல இல்லை, அதை எப்படி மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா பறவை ஒன்று பறக்கிறத நம்ம தலைக்கு மேலே தான் போகுதுங்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. அப்படி தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சோர்வுகளும் பிரச்சனைகளும் வர்றதை நம்ம தடுக்க முடியாது. அது எல்லாரோட வாழ்க்கையிலும் கடந்து தான் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா மனசோர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மனசில் ஒரு கலக்கம், ஒரு சின்ன சலனம். இதுதான் எப்படி ஒரு தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டால், ஒரு நல்ல ஒரு நீரோட்டத்தில் ஓடிட்டுருக்க நீரோட்டத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் அது கொஞ்ச நேரம் அந்த கல் விழுந்த இது கொஞ்ச நேரம் அந்த அலை மாதிரி லைட்டாக இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது போயிடும். அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது சிறிய கல் போன்ற இதை சாத்தான் போடுவான், அந்த சோர்வை கொண்டு வருவான். அப்படி சோர்வை கொண்டு வரும்போது அந்த சோர்வின் மூலமாக சிறிது நேரம் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் சிறிய தடைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவர் மறுபடியும் உணர்த்தி நம்மளை மீண்டும் அந்த சீரான ஓட்டத்துக்கு நம்மளை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். சாத்தான்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை உண்டு. சாத்தான் தன்னிடம் இருக்கிற எல்லாத்தையும் ஏலத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து, தன்னிடத்தில் இருக்கிற சகலத்தையும் ஏலத்துக்கு விட போகிறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து எல்லாரும் அந்த ஏலத்துக்கு கூட்டிட்டாங்க. அப்போ சாத்தான் என்னடா இது, சாத்தான் வச்சுருக்க எல்லாத்தையுமே கொடுத்துட்றானே, அப்புறம் எப்படி இவன் கிரியை செய்ய முடியும்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இப்படி பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துணியில் போட்டு ஒரு மூடி, இது விற்பனைக்கு அல்ல, நாட் ஃபார் சேல்னு சொல்லி ஒரு சின்ன மூடி போட்டு மூடியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் மற்ற காரியங்களோட அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல தான் ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த அப்போ சாத்தான்ட்டே பொறுமை தாங்காமல் சாத்தான்ட்டே கேட்குறாங்க, அப்படி என்ன தான் அந்த மூடி போட்டு மூடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. ஐயோ, அது ஒரு பெரிய ஆயுதம், நான் வச்சுருக்க ஆயுதம், அதை யாருக்கும் தரமாட்டேன், அது சேல்ஸ் கிடையாது, மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்படி என்னன்னு சொல்லி ரொம்ப உண்டாக கேட்கும்போது அதுதான் மனசோர்வு அப்படின்னு சொல்லி, அந்த மனசோர்வுங்கிறத நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது எங்கிட்ட இருக்க பெரிய ஆயுதம்னு சொல்லி சாத்தான் சொன்னதாக இந்த சின்ன கதையின் மூலம் நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த மனசோர்வை வச்சு மற்ற எல்லாத்தையும் அந்த மனிதனையே சாய்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் பெரிய ஆயுதமாக அவன் கையில் இருக்கிற ஆயுதமாக இருக்குது. அப்படிப்பட்ட மனசோர்வுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது நம்ம ஆண்டவர் எப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு சோர்வு வருதோ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இது ஒரு நீண்ட செய்தியாக இருக்கிறனால நான் ஒரு குறிப்பிட்ட இந்த மனசோர்வை குறித்து பார்க்கணுன்னா ஒரு 16 வகையான தலைப்புகள் இருக்குது. நான் இதில் ஒரு 2 வகையான தலைப்பை தான் இன்றைக்கி உங்களுக்காக ஆராய்ந்து வந்திருக்கிறேன். மனசோர்வு முதலாவது பார்த்திங்கன்னா, மனசோர்வுனா என்ன ஏதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மனித சமுதாயத்திற்கு முதல் சோர்வு அது என்னன்னு பார்க்குறோம். தோல்வியினால் ஏற்படும் சோர்வு, மற்றவர்களோடு ஒப்பிடும்போது வரும் சோர்வு, இழப்புகளினால் வரும் சோர்வு, மற்றவர்கள் நமது கடின உழைப்பை பாராட்ட தவறும் போது ஏற்படும் சோர்வு, மற்றவர்களின் ஏளன பேச்சுக்களினால் ஏற்படும் சோர்வு, கவலைகளினால் ஏற்படும் சோர்வு, திடீர் ஆபத்தினால் ஏற்படும் சோர்வு, எலியாவிற்கு ஏற்பட்ட சோர்வு, சிக்ஷையின் மூலம் ஏற்படும் சோர்வு, காலதாமதமாகும் போது வரும் சோர்வு, தடைகள் மூலம் வரும் மனசோர்வு, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாய் மாறும்போது ஏற்படும் சோர்வு. மனசோர்வின் அறிகுறிகள் என்னன்னு பார்க்குறோம். மனசோர்வின் மிக மோசமான விளைவு, இது அத்தனையும் நம்ம தியானிக்க போகிறோம் வருங்காலங்களில். இன்றைக்கி நம்ம மனசோர்வுனா எப்படி, அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நம்ம மனது ஒரு குரங்கு போல், ஒரு பழமொழி உண்டு, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அது போய் எப்போ என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அது எப்போ தடுக்கி விடுவது, எப்போ என்ன அது சேஷ்டை பண்ணுதுன்னு தெரியாது. அதுபோல் தான் நம்மளும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்போ என்ன
ஆகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வந்து அந்த மனதை கையாள அப்படிப்பட்டதான மனதை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கற்றுக்க போகிறோம். மனசோர்வை பற்றி பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அடிக்கடி சந்திக்கிற ஒரு பெரிய எதிரி பார்த்திங்கன்னா அது மனசோர்வாக இருக்குது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் மனசோர்வு ஒரு வியாதி மாதிரி வந்துடுது. அவன் வந்து எப்படி நம்ம தலைக்கு மேலே பறக்கிறது நம்மளால் தடுக்க முடியாதோ அதுபோல் வந்து எந்த வகையில் இருந்தாலும் பிறந்த முதல் இறக்குற வரை எல்லா வயதினருக்கும் எல்லா பணக்காரர் ஏழை என்று பாகுபாடு இல்லாமல் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் இந்த மனசோர்வானது வருகிறதா இருக்குது. ஒருவேளை அவன் வந்து பசி பட்டினி என்னன்னே தெரியாமல் நல்ல சொகுசாக வாழ்ந்தாலும் கூட அவனுக்கு வாழ்க்கையில் மனசோர்வு வரத்துக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மனசோர்வு வரும்போது நமக்கு சிலந்தி பூச்சி மாதிரி, சிலந்தி பூச்சி என்னன்னா ஒரு குடிசையிலும் அது போய் வந்து கூடு கட்டும். அதே வந்து இங்கிலாந்து நாட்டு அரண்மனையாக இருந்தாலும் கூட அதுலேயும் போய் கூடு கட்டும். அது வந்து எப்படி வந்து சிலந்தி பூச்சி வந்து கூடு கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அது சரசரன்னு எல்லாத்தையும் பின்னி நம்மளையே பிளாக் பண்ணிடும், அந்த இடத்தையே பிளாக் பண்ணிடும். அது மாதிரி தான் இந்த மனசோர்வுங்கிறது வந்து நம்ம அதை சரியாக கவனிக்காமல் சரியாக கையாளாமல் போனோம்னா சீக்கிரத்திலே நம்ம மனசை ஃபுல்லாக அது வந்து ஆட்கொண்டு வேறு எதுவுமே சிந்திக்க முடியாதபடி நம்ம ஓட்டத்தை தடை பண்ணக்கூடியதாக இருக்குது. அது வந்து நம்ம முன்னேற்ற பாதையில் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. வந்து எப்படி நம்ம வந்து ரோடில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர், நல்ல ஒரு ரோடில் நல்லா சீராக போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர் வரும். அப்போது நம்ம நினைப்போம் என்னடா இது, ஆனால் அந்த இடத்துல வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுபோல் தான் நம்ம சீரான ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சீராக நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு வேகத்தடையை போல் இந்த மனசோர்வு வந்து இருந்து நம்மளோட காலங்களை அது விரயம் பண்ணுறதா இருக்குது. இந்த மனசோர்வுக்கு நம்மளை எப்பவும் ஒப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. எப்படி நம்மளோட பல பசுமையான பகுதிகளில் இந்த வெட்டுக்கிளி பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கிற எல்லா இலைகளையும் போய் சாப்பிட்டு அது வந்து அது நாசம் பண்ணும். அதுபோல் மனசோர்வு வெட்டுக்கிளிக்கு சமமாக பார்த்திங்கன்னா நம்மளோட பசுமையான காலங்கள் டைமு எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணும். இந்த மற்ற நேரம் வந்து நம்ம உற்சாகமாக இருக்கிற நேரம் எல்லா காரியங்களையும் செய்வோம். ஆனால் அந்த மனசில் சோர்வுன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதபடி முடங்கி போய் அந்த நம்மளோட பல பசுமையான காலங்களை அந்த வந்து மாத்திரதா இருக்கும். எப்போவும் ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்க தண்ணியை பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு தண்ணி வந்து தேங்கி நின்றுச்சின்னு பார்த்திங்கன்னா தேங்கி நின்று கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா அது சாக்கடையாக மாறத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து கொசு எல்லா அது வந்து நோய்களை பரப்பக்கூடிய எல்லாமே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எப்போவுமே தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நம்ம வந்து எதையாவது பார்த்து நம்ம சோர்ந்து போய் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம ஸ்டாப் ஆகிறோம்னா அந்த ஸ்டாப் ஆகிறத சந்தர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் மற்ற எல்லாத்தையும் நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம மூலமாக பிறருக்கு கூட ஆபத்தை உண்டு பண்ண அவனுக்கு ஒரு வழிவாசலை நம்ம உருவாக்கி கொடுக்கறதா இருக்கிறது. அதுபோல் நம்ம வந்து இந்த முன்னேற போகக்கூடிய பாதையில் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முன்னேற்றமாக இருப்பார் அந்த பஸ்ஸில் நம்ம ஏறுறோம். ஆனால் வந்து பல ஸ்டாப்புகள் பல இது வரும். ஆனால் இந்த மனசோர்வு வந்து அந்த போய் சேருகிற இடத்த வந்து அடைய முடியாமல் வழியிலே நம்ம இறங்கிறதுக்கு வழியிலே நிற்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. வந்து இன்னும் பார்த்திங்கன்னா மனசோர்வை பற்றி இன்னும் எடுத்தோம்னா அது வந்து சாதாரண வியாதிக்கு வந்து ஒப்பிடுதில்லை. சாதாரணமாக வந்து சரீரத்தில் ஒரு களைப்பு இருந்துச்சு, சரீரத்தில் ஒரு காய்ச்சல் தலைவலி இப்படி வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், சரீரத்தில் வந்து அடிக்கடி களைப்பு வர்றது நல்லதுன்னு சொல்லி டாக்டர் கூட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டீயோ ஏதாவது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்தால் அது வந்து சீக்கிரத்தில் சரியாகி உற்சாகம் கொடுத்துரும். ஆனால் மனசோர்வுக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தைகள் தான் நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய இதுவாக இருக்குது. இந்த மனக்கவலை மன சோர்வு இருந்துச்சுன்னா அது ஒரு இருதய நோயை போல். எப்படி ஒரு காய்ச்சல் தலைவலினா அது சாதாரணமாக இருக்கும், ஆனால் வந்து ஒரு இருதய நோய் இதெல்லாம் வந்துருச்சுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஆட்களையே வந்து நாசம் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து இங்கிலாந்து வீதியில் வந்து ஒருத்தர் வந்து நடந்து போகிறாரு. ஒரு போதகர் வந்து பார்க் டக்கர்னு அவர் பேர். ஒரு போதகர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ நடந்து போகும்போது மனசோர்வோடு அப்படி தலையை தொங்க போட்டு நடந்து போயிட்டு அறவுகிறாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு விளம்பர போர்டு, அவங்க வந்து ஃபியூனரல் ஹோம், அவங்க அடக்கம் பண்ணுறது வந்து ஒரு தொழிலாக பண்ணுற ஒரு ஹோம் முன்னாடி அவர் அந்த வழியாக நடந்து போகும்போது அதில் ஒரு விளம்பர வாசகம் வந்து எழுதியிருக்குது. $60 செலவில் உங்களை அருமையாக நாங்கள் அடக்கம் பண்ணுறோம்,
ஏன் அரைகுறையாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் இந்த சின்ன பிரச்சனை வந்து நம்மளை எப்படியா நம்ம அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டு அவர் உற்சாகமாக நடந்து போகிறத பார்க்குறோம். இப்படி நம்ம வந்து அரைகுறையாக நமக்கு வந்து இந்த மனசோர்வுனால் நம்ம நடக்கும்போது நம்மளோட சாத்தானும் நம்ம எந்த வகையில் நம்மளை விழுங்கலாம், எப்படி நம்மளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறான். இந்த மனசோர்வானதை நம்ம அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து சாத்தான் யூஸ் பண்ணி அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு விடுறதுக்கு அது ஒரு காரணமாக ஆயிடும். நம்ம வந்து மனசோர்வை வந்து நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். வேதத்திலேருந்து வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் எடுங்களேன். இந்த மனசோர்வு வந்து 3 வகையாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா, ஒரு எந்த வகையை எப்படிப்பட்டதான சோதனை வந்தாலும், எப்படிப்பட்டதான அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அவன் ஒன்றுமே பாதிக்காத அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறின ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சின்ன ஏதாவது மனசோர்வு வரும்போது சின்னதாக அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் சின்ன தடை இருக்கும். அப்புறம் அது அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வந்து சரி பண்ணி விடுவார். அப்புறம் அவங்க வாழ்க்கை ஓட்டம் சீராக போயிடும். 3ஆவது வகை பாருங்கன்னா, அவங்களுக்கு வந்து மனசோர்வு வந்துச்சுன்னா அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அப்படியே அவங்களோட காணாமே போகிற அளவு அவங்களாம் வந்து ஆண்டவரே வந்து நேரில் வந்து சரி பண்ணால் தான் அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்களால போக முடியும். இப்படி 3 வகையான பற்றி தியானிக்க போகிறோம். தானியேல் மற்றும் யோசேப்பை குறித்து சில வசனங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு சில வசனங்கள். அங்கே தானியேல் வந்து சிங்க கெபியில் போடுற சம்பவம். 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சோதனை வருது. இப்படி வந்து அவன் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் பிறந்து அந்த நாட்டில் பெருசாக ஆனவன் கிடையாது. அவன் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். அப்படி அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் ஆண்டவர் வந்து விசேஷித்து ஞானம் கொடுத்தனால கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி ராஜாவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக அவர் வந்து உயர்த்தி வைக்கிற அளவுக்கு முன்னேறி போயிருக்கான். அப்படிப்பட்டதான நேரத்தில் அவனுக்கு எதிரிகள் சூழ்ந்து எப்படியாவது இவனை வந்து டவுன் பண்ணணும், எப்படியாவது வந்து இவன் வந்து மனசோர்வு அடையணும்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்கள் ராஜாவுக்கே தெரியாமல் தந்திரமாக நீங்கள் ராஜா ஒரு சிலையை உண்டு பண்ணி இந்த சிலையை வணங்காதவர்கள் வந்து சிங்க கெபியில் போடணும்னு சொல்லி சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்லி ராஜாவை ஏவி, ராஜாவும் வந்து அந்த என்ன சூழ்ச்சின்னு தெரியாமல் ராஜாவும் அதுக்கு ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் ராஜாவுக்கு தானியேல் மிக பிரியம் வைத்திருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தானியேல் அந்த பத்திரத்துக்கு அப்படி ஒரு கட்டளை பிறந்திருக்கு எல்லாமே தெரிஞ்ச பிறகும் அவனோட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சின்ன வந்து இப்படி வந்துடுமோ, கவர்மெண்ட் இப்படி ரூல்ஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அது ஃபாலோ பண்ணுறது கரெக்டு, உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஞானமாக இருக்கணும்னு சொல்லி ஒதுக்கிறாங்க. ஆனாலும் வந்து ஒரு சில காலங்களில் ஒரு சில வேலைகளை நம்ம அதை சாக்காக வச்சுட்டு நம்மளோட இயலாமையை நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறோம். அப்படி இல்லாமல் நம்ம தானியேல் வந்து முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணுறதை விடாமல் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்படி கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாக உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ராஜா வந்து தெரியாமல் தானியேலோ என்றால் அந்த இதை மீறிட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து தானியேலை குறித்து சொல்கிறாங்க. அப்போ தானியேலை வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான்.
ராஜா தான் கட்டளை போடுறாரு. ஆனால் ராஜாவுக்கு மிகவும் பிரியமாக இருந்த தானியேல் வந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து ஒரு சில சட்டத்திட்டங்கள் வந்து என்னதான் பிரியமாக இருந்தாலும் ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கு ராஜாவும் அதுபடி கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்குது. நம்மளே போட்ட சட்டத்துக்கு நம்மளே மீறக்கூடாதுன்னு சொல்லி எப்படியோ வந்து தானியேல் வந்து சிங்கக்கவியில் போடுறாங்க. சிங்கக்கவியில் இந்த நார்மலாக நம்ம வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து வர்றதா இருந்தால் அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம், அந்த காரியத்திலே நம்ம ஈடுபட மாட்டோம். என்னதான் அதுக்கு 1000 நன்மை வர்றதா இருந்தாலும் நமக்கு அதனால 1000 இது வந்தாலும் ஆனால் அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம ஒதுங்கியே போவோம். ஆனால் தானியேல் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கக்கவியில் போட்டு இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட இது எப்படி ஆண்டவர் வந்து அவர் மீட்டு கொண்டாருன்னு சொல்லி தானியேல் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு ஆண்டவர் வந்து பாதுகாத்து அந்த குகையிலேருந்து வெளியே எடுத்தாங்க. இந்த சம்பவம் என்னன்னா, எந்த காரியமும் தானியேலை மனசோர்வு அடைய வைத்ததில்லை. இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படிப்பட்டதான ஓட்டங்களை ஓடுகிறவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறவர். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு தடை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஒரு சோர்ந்து போய் உட்காரதே கிடையாது. இதே போல தான் யோசேப்பும் பார்த்திங்கன்னா, யோசேப்போட காரியங்கள் ஆதியாகமம் 39 இதுவும் அநேக முறை நம்ம கேட்டு சத்தியங்களாக தான் இருக்குது. 39 இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் மற்றொன்றையும் குறித்து விசாரியாது இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். பார்த்தீங்கன்னா யோசேப்பும் அப்படி தான் ஒரு அடிமையாக சகோதரரால் வஞ்சிக்கப்பட்டு ஒரு அடிமையாக இங்கே கொண்டு வரப்படுறான். அப்படி அடிமையாக கொண்டு வரவனை ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவுக்கு ஒரு சிநேகிதர் போல், ராஜா வந்து பிரியப்படுகிறவர் போல் யோசேப்பை வந்து அவனோட கர்த்தரோட கரம் யோசேப்போடு இருந்ததுனால அவன் செய்கிற காரியத்தில் எல்லாம் அவனோட வந்து ராஜாவுக்கு பிரியமாக எல்லோ மனுஷருக்கும் பிரியமாக கிடச்சிது. ஆனாலும் இந்த காரியத்தில் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏரோதின் அந்த சில நாள் சென்ற பின் எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட அந்த பார்த்தீங்க அந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்டு ஒரு சோதனை வருது. எந்த மனுஷனாக இருந்தாலும் தன்னிடத்துல வந்து ஒரு ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு நல்ல காரியங்கள் போயிட்டுருக்கும்போது அதை வந்து எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக எந்த காரியங்களும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி யோசேப்பு அதன் மேலே மிகவும் கவனமாக இருந்ததுனால யோசேப்பு அந்த காரியத்தை ஜெயித்து மீண்டும் மறுபடியும் அந்த ஜெயிலில் போடுறாங்க. இந்த காரியங்கள் எல்லாமே தெரியும். யோசேப்போட சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வந்து நான் சுருக்கமாகவே கொண்டு போகிறேன். இந்த இதனால் அவன் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை கூட வருது. எந்த காரியத்துலையும் ஆண்டவர் வந்து அவனோட ஆவிக்குரிய ஜீவியமோ ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்போ ஒரு கெட்டு போகவே இல்லை. இப்படிப்பட்டதான சோதனைகளிலும் சோர்வுகளிலும் இருந்து ஜெயிலில் போட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பனம் காண்றான். அங்கே வந்து ஜெயிலில் இருக்க 2 பேர் வந்து ஒரு ஆளை வந்து தூக்கில் போடுவாங்க, ஒரு ஆளை வந்து மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு சொல்லி அதே மாதிரி நடக்குது. ஆனாலும் அப்போ வந்து சொல்கிறான், அந்த யோசேப்பு வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து உங்கள் ஸ்தானத்துக்கு நீங்கள் போகும்போது என்னை மறந்துடாதீங்க, ராஜாக்கிட்ட என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அவன் மறந்து போயிடுறான். எப்படிப்பட்டதான பதில் சோர்ந்து போகிறதுக்கு அநேக சூழ்நிலைகள், அவன் மன சோர்வு அடையிறதுக்கு அநேக சூழ்நிலைகள் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாலும் எந்த வகையிலும் அவன் சோர்ந்து போகலை. ஆண்டவர் மேலே வைத்திருக்க நம்பிக்கையை அவன் கைவிடாமல் இருந்தான். அப்படிப்பட்டதான முதல் வகையான ஆட்கள் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த காரியம் அவனுக்கு இதாக இருந்தாலும் சோர்ந்து போகிறதுக்கு எது வந்தாலும் அதை மேற்கொண்டு ஆண்டவரோட பயணம் செய்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் பயணம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. 2வது வகை நான் சொல்ல போகிறது இப்போ 2வது வகை. அவங்க வந்து சிறிது நேரம் அந்த காரியத்தினால அவங்க வந்து ஏங்காமல் இருந்துட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நேராக அவங்க தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு மறுபடியும் ஆண்டவரோட இதில் பயணிக்கிறவங்களாக இருக்காங்க. எந்த ஒரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அநேகர் வந்து ஒரு காரியம் அவங்களுக்கு வந்து ஏதாவது பேசுகிறதுல பிடிக்கலை அப்படின்னு உடனே வந்து பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. அவங்க வந்து அப்படியே இழுத்துட்டு சாத்தான் இழுத்துட்டு கொண்டு போயிடுவாங்க.
ஆனாலும் வந்து ஆண்டவர் வந்து கைவிடாமல் அவங்கள வந்து உணர்த்தி, வார்த்தைகளின் மூலம் உணர்த்தி, ஒரு சில காரியத்தை உணர்த்தி, மறுபடியும் அவங்க வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வருகிறத நம்ம அநேக பேரை பார்த்துருக்கோம். இப்படி தான் தாவீதின் வாழ்க்கையிலும் ஒரு காரியம் நடந்தது. நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா சிக்லாகு தாவீது வந்து சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக அநேக முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது தாவீது தனியாக வனாந்தரத்துக்கு, யோனத்தான் மூலம் வனாந்தரத்துக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். அப்போ வந்து பெர்சியா ராஜா கிட்ட போய், ஆகீஸ்னு ஒரு ராஜா கிட்ட போய் தஞ்சம் கேட்டு அவன் வந்து அவனுக்கு பிரியமான பிள்ளை வந்து மாறுறா. அப்படி அப்போது ஆகீஸ் வந்து தாவீதை வந்து எல்லா காரியத்திலையும் பயன்படுத்தி அவன் நல்லா செய்கிறதெல்லாம் நல்லா வாய்க்குது அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு இதாக வச்சுருக்காங்க. அப்போ தாவீது வந்து நான் சிக்லாகு பட்டணத்துக்கு போகிறேன், எனக்கு சிக்லாகு பட்டணத்தை இது பண்ணுங்கன்னு சொல்லி சிக்லாகு பட்டணத்தில் அவன் ஃபேமிலியெல்லாம் வச்சு அங்கே வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா சவுலுக்கும் பெர்சியா அந்த பெலிஸ்திய பட்டணமும் வந்து விரோதமாக இருந்தது. அப்போது சவுல் வந்து இங்கே வந்து நம்மளை அட்டாக் பண்ண மாட்டார், நம்மளை கொல்ல மாட்டாருன்னு சொல்லி அதுக்காக பெலிஸ்திய தேசத்தில் போய் தஞ்சம் அறிஞ்சு தாவீது கொஞ்ச நாள் இருக்கார். இப்படிப்பட்டதான நேரத்தில் தான் இந்த சிக்லாகு பட்டணத்தை பார்த்தா தாவீது வந்து ஒரு போருக்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களே எதிர்க்கிறதுக்காக, இஸ்ரேல் ஜனங்களோட போர் செய்கிறதுக்கு போகிறார். சவுலை எதிர்க்கிறதுக்கு, இஸ்ரேல் ஜனங்களை எதிர்க்கிறதுக்கு தாவீதும் கூட போகிறார். அப்படிப்பட்டதான நேரத்தில் தாவீதுக்கு இந்த சிக்லாகு சம்பவம் சம்பவிக்குது. அப்போ அமலேக்கியர் வந்து தென்புறத்து சீமையில் அந்த சிக்லாகு அவங்களாம் பிடிச்சிட்டு போகும். தாவீது என்ன பண்ணுறாருன்னா அந்த முற்றிலுமாக சோர்ந்து போகிறார். தங்களில் பலன் இல்லாத மட்டும் அழுகிறாங்க. இப்படி ஒரு எப்படிப்பட்டதான தாவீதை எப்படியா வழிநடத்தி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆடு மேய்க்கிற தாவீதை எப்படியா ஒரு கோலியாத்தை முறியடித்து எப்படியா கொண்டு வந்தார். ஆனால் வந்து இந்த சின்ன காரியம் வந்து அவனை வந்து அப்படியே டவுன் பண்ணி அவனோட சேர்ந்து எல்லாரையும் வந்து அப்படி மனம் அடிவாக்கிறதுக்கு இந்த காரியம் வந்து படிக்கிறோம். தாவீதும் 3ஆம் வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாத போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது 8ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவரை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்போது அவனுக்கு புத்தி வருது தாவீதுக்கு. சரி, நம்ம வந்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் சரிபட்டு வராது, நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லி அப்போ தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படியே அழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் சொல்லி நீ அதை பின்தொடர்ந்து பிடிச்சிக்குவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அதே போல் அவன் போயிட்டு யுத்தம் பண்ணி அவன் வந்து திருப்பி கொண்டு வருகிறத நம்ம சம்பவத்தில் பார்ப்போம். நம்ம இந்த சம்பவத்தில் பார்க்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா மனசோர்வு வரும்போது அதை எப்படி மேற்கொள்ளணும், எப்படி மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லி இதை பார்க்கலாம். முன்னாடி பார்த்தோம் தானியேலும் யோசேப்பையும் பற்றி பார்த்தோம். அவங்க வந்து எந்த விதமான மனசோர்வு இருந்தாலும் அதில் வந்து அவங்கள வந்து அது பாதிக்காமையே இருந்துச்சு. ஆனால் தாவீதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன வந்து ஒரு மனசோர்வு அவன் தாவீதனோடு இருந்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே தடை பண்ணக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் சிறிது காலத்திலேயே அவன் வந்து ஒரு ஜெபம் பண்ணி அந்த இதில் ஜெயம் பெற்று மீண்டுமாய் ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளையாக இருந்தான். இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். 3வது வகை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மனசோர்வுன்னு வந்துருச்சுன்னா அப்படியே டோட்டலாக வந்து விட்டுட்டு போயிடுவாங்க.
பின்மாற்றத்திலேயே போயிடுவாங்க. அப்படிப்பட்டதான சம்பவம் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல். லூக்கா 24:13 முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே தங்கள் கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போது எங்களில் சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இப்படி இந்த இயேசு உயிர் தெழுந்த பார்த்தீங்கன்னா எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனம் கொடுக்குற காரியம் தான் இந்த இது படிக்கிறோம். இந்த எம்மாவூர் சீசர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி போகிறாங்கன்னா, ரொம்ப துக்கமுகமாக ஆண்டவர் கூட கேட்பார், ஏன் இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ரொம்ப துக்கமுகமாக இவங்களுக்கு வந்து மனசோர்வு, ஐயோ இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தோம், ஆண்டவர் வந்து இவர் தான் வந்து நமக்கு வந்து ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அவரே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாங்க, அவர் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு அவங்க வந்து எம்மாவூருக்கு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிறாங்க. எம்மாவூர் பார்த்தீங்கன்னா எருசலேம் வந்து 7 முதல் 8 கிலோமீட்டர், 8 மைல்னு போட்டிருக்கு. இப்படி 8 மைலும் அவங்க நடந்து போகும்போது எதை குறித்து பேசிட்டு போகிறாங்கன்னா, இப்படி நடந்துருச்சே நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இது போல தான் நமக்கும் ஒரு சில காரியங்கள் வந்து அதிர்ச்சியாக நடக்கும்போது நம்ம வந்து அதையே குறித்து சிந்திச்சு அதையே குறித்து அப்படியே விட்டுட்டு பேசிக்கிட்டே நம்ம இருப்போம். ஆனால் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை வந்து ஆண்டவரே நேராக வந்து சரி பண்ணால் தான் முடியும். ஏன்னா இவங்களை வந்து மற்ற யார் எதை சொன்னாலும், ஏன்னா அதிகாலையிலே சில ஸ்திரீகள் போயிட்டு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லியும் அவங்க வந்து நம்பலை, அப்படியே தான் போகிறாங்க. ஆனால் வந்து இயேசுவே வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்க கண்களை திறக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த இது 25வது வசனத்தை பாருங்கள். அப்போது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலே சகல தீர்க்கதரிசி எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்போது அவர் மறுபடியும் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடைய தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவருடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆண்டவர் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க மன சோர்வில் இருக்காங்கன்னு சொல்லி உணர்த்தப்பட்டு ஆண்டவர் வந்து இவர்களுக்கு நேர தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த எம்மாவூர் சீசர்கள் வந்து அப்படி அவ்வளோ துக்கமாக அவ்வளோ இதாக மன சோர்வடைந்து அவங்களால எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் இப்படி போகிறாங்க. அப்போ ஆண்டவரே வந்து நேராக வந்து அவர்களை பலப்படுத்தினதை, இந்த மாதிரி காரியங்களை விவரித்து சொன்னதை நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலையும் நாம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அகப்படும் போது ஆண்டவரே நேரே வந்து அநேகரை சரி பண்ணியிருக்கார். நம்ம வந்து ஒரு சில இது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்களா, இந்த மனசோர்வு வரும்போது ஏன் வருதுன்னா, நம்ம நிறைய காரியத்தை விரும்பியிருப்போம். இந்த விரும்பினது தான் நமக்கு கிடைக்கும், இந்த விருப்பம் போல தான் நமக்கு நடக்கும்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம விரும்பியிருப்போம். ஆனாலும் வந்து ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்புகிறத காட்டிலும்
நமக்கு கிடைச்சது விரும்புறது சால சிறந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லா காரியம் நமக்கு விருப்பம் போலவே நடக்காது. அது வந்து அப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அதுக்கு மாறாக அதுக்கு வந்து விரோதமாக நம்ம நடக்கும்போது நம்ம சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம். இந்த மணப்பெண்ணு தான் நமக்கு வரணும், இந்த மணமகன் தான் நமக்கு வரணும்னு சொல்லி வந்து அநேகர் நினைப்பாங்க. ஆனால் அது டோட்டலாக அப்படியே டிஃப்ரெண்ட், நம்ம அந்த வாழ்க்கையே வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஆனால் வந்து முன்னாடியே அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி வைக்கிறனால நம்ம ஏமாற்றப்பட்டு போகிறோம். அதனால கூட சோர்ந்து போய் நம்ம இருக்கிறோம். அப்படி வந்து திருமண காரியங்கள்லேயும் வந்து இது மாதிரி நடக்கும். அதேமாதிரி வேலைகள், நம்ம கம்பெனி வந்து வேலைகள் கிடைக்கும், நம்ம ஒன்று நினச்சிட்டு வருவோம், நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு கனவுகளோடு வருவோம். ஆனால் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமாக அந்த கனவுகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம நடக்கலையேன்னு சோர்ந்து போகாமல் நமக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை வந்து நம்ம விரும்பி அதற்குள்ளாக நம்ம மனதை செலுத்தி அதை ஆர்வமாக நம்ம பின்பற்றும் போது ஆண்டவர் காரியங்கள் தடைபடாமல் நம்ம வாழ்க்கையில் போகும். முன்னொரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, ப்ரேயர் சேஞ்சஸ் திங்ஸ். ப்ரேயர் ஜெபம் வந்து உங்கள் சூழ்நிலையை மாற்றும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகளில் பார்ப்போம், வசனங்கள் ஒட்டியிருப்பாங்க. ப்ரேயர் வந்து சூழ்நிலையை மாற்றும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, ப்ரேயர் சேஞ்சஸ் யூ அக்கார்டிங் டு த திங்ஸ் அரவுண்ட் யூ. ஜெபம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி உங்களை தான் மாற்றும்னு சொல்லி இப்போ இன்றைய காலங்களில் நம்ம அப்படி செஞ்சுக்கணும். ஜெபம் வந்து சூழ்நிலையை மாற்றும். ஆமாம், உண்மையிலே ஜெபம் சூழ்நிலையை மாற்றக்கூடியது தான். அது வந்து புதிதாக நமக்கு வந்து ஆண்டவருக்குள்ளே வரும்போது அந்த அற்புத காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம அதிகம் வளர்ந்த பிள்ளைகளாக, அதிகம் நம்ம ஆண்டவருக்குள்ளே ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நம்மளை பயன்படுத்துவார்னா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தான் ஆண்டவர் மாற்றத்துக்கு நம்மளை மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறதா ஆண்டவராக இருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இவரால் தான் எனக்கு பிரச்சனை வருது, இந்த சகோதரனால தான் எனக்கு பிரச்சனை, இதை சந்திக்காமல் இருந்தாவே நம்ம பாதி நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தவங்கள தான் நம்ம எதிரியாகவே பார்த்துட்ருக்கோம். ஆனால் உண்மையில் நடக்கிற காரியம் பார்த்திங்கன்னா, நம்ம தான் நமக்கு முதல்ல எதிரியாக இருக்கும். அது வந்து சாதாரண பிரச்சனையை கூட நம்ம பெருசாக்குறனால அது மிக பயங்கர பிரச்சனை போல் நமக்கு தெரியறதா இருக்கும். நம்மளை வந்து பக்குவப்படுத்தி அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நம்ம மனதை நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். வேதத்தில் அநேகர் வந்து அது மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டதை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, பரீட்சை இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது பிள்ளைகளுக்கு. ஊர்லேயும் பார்த்திங்கன்னா +2 எக்ஸாம் 10th எக்ஸாம்லாம் நடந்திருக்குது. பரீட்சையில் வந்து முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா அநேக நியூஸ் நம்ம கேள்விப்படுவோம். பரீட்சையில் ஃபெயில் ஆகி அப்பா திட்டினால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி. அப்படி வந்து அது எதனால் வருதுன்னா, மனசு வந்து சோர்ந்து போகிறதுனால அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை வருது. இவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க மனசை வந்து திடப்படுத்தி அவங்க வந்து இதாக இருந்தாலும் பரீட்சைங்கிறது வந்து ஒரு சாதாரண இதுதான், அதுக்கு மேலேயும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த தற்கொலை சம்பவங்கள் மிக மிக குறையும். இது சாதாரணமாக பார்த்திங்கன்னா, சாதாரணமாகவே ஆரம்பத்திலேயே ஒரு சில பிரச்சனைகளை நம்ம கண்டுக்காமல் விடுறோம். அதுதான் பூதாகரமாக நம்ம கடைசி காலத்தில் நமக்கு கடைசியில் வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறும். சாதாரண இதாக தான் இருக்குது. பரீட்சையில் ஃபெயில் ஆனதுக்காக அப்பா திட்டாருன்னு சொல்லி தற்கொலை செஞ்சுக்கிட்ட எத்தனையோ செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். பார்த்திங்கன்னா, தற்கொலை பார்த்திங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. தற்கொலை ஒரு நிமிடத்திற்கு 10 பேர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 10 பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சு மரித்து போகிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே முடிவு சொல்லுது. அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே 50 பேர் வந்து தற்கொலையினால் 50 பேர் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. அதில் 5 பேர் இறந்து போகிறதாக நம்ம சர்வே முடிவு சொல்லுது. இந்த மாதிரி தான் மனசோர்வு பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல வரும் வைரஸ் நோய் மாதிரி. வைரஸ் வந்துருச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கு வானத்துலேருந்து அது குதித்து வரல, பக்கத்தில் ஏதாவது மூலமாக தான் நமக்கு பரவி வரும். நம்ம வந்து என்னடா திடீர்னு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி அதிசயப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ அது பெரிய எங்கேயோ இல்லை, அது வந்து நம்ம சுற்றி தான் இருக்குது. அந்த மனசோர்வு வந்து நம்ம சுற்றி தான் இருக்குது. நாம் தான் அதுலேருந்து விலகி போகிறதா இருக்கணும். அது வந்து உண்மையிலே எப்படி நமக்கு வருதுன்னா, நம்ம நினைக்கிறோம் அது எங்கேயோ நமக்கு வந்து யாரோ வந்து இது பண்ணி நமக்கு வந்து நமக்காக அது தயார் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி இல்லை. அது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக
குடிக்கிற தண்ணி மூலமாக இந்த வைரஸ் தொற்று நம்மளை வந்து அடையிறதா இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு எதிரி நமக்கு யாருன்னு சொல்லி அறிஞ்சிக்கிட்டோம்னாவே நம்ம பாதி வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி பாதி வெற்றிக்கு அது சமமான இருக்குது. எதிரி வந்து யாருன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து நாம் தான் நமக்கு முதல் எதிரின்னு சொல்லி நம்ம கண்டுக்கிட்டோம்னா எல்லா வகையான சூழ்நிலைகளுக்கும் நாம் தப்பித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இப்போது மனித சமுதாயத்துக்கு இரண்டாவது பகுதியாக மனித சமுதாயத்துக்கு வந்து முதல் சோர்வு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனம். வாசிங்க யாராவது. ஆதியாகமம் 4:5 வசனம். ஆபேலும் வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையிட்டு அவைகளில் கொடுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி வேறுபட்டது. நீ நன்மை செய்ததால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசைகளை பற்றி சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து மனசோர்வு வந்து எப்போயோ புதுசாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக உருவாயிருச்சுன்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அது ஆதி காலத்திலேயே ஆதியில் பிறந்த மனுஷர்கள்ட்டே அது இருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா மனசோர்வு இந்த தொடங்கிருச்சுன்னா ரொம்ப பழமையானது. முதல் மனிதர் ஆதாம் ஏவாள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஆபேலும் காயினும் ஆபேலும். இப்படி அவங்க வந்து ஆண்டவருக்கு முதல் காணிக்கை கொண்டு வந்த ஒரு உருவாக்கி கொடுத்தவங்களா இருக்காங்க. இந்த காணிக்கை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத உலகத்திலேயே காணிக்கை கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த காயினும் ஆபேலுமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார் ஆண்டவர். வந்து ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அது வந்து எப்படின்னா அதனால் அந்த காணிக்கையை அங்கீகரிக்காதனால அந்த காயினுக்குள்ளே ஒரு மனத்தாங்கல் மனசோர்வு வருது. அந்த மனசோர்வு என்னென்ன விளைவுகளை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனை கொலை செய்யக்கூடிய ஆபேலை கொலை செய்ய அளவு அது வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்குது. இவன் நினச்சிருக்கலாம் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த காயின் வந்து நினச்சிருக்கலாம். ஒருவேளை வந்து மனசோர்வு வந்து வந்துருச்சுன்னா அதுக்கு அநேக வழிகள் இருக்குது. இந்த காயின் வந்து வேறு பலி கூட செலுத்தியிருக்கலாம். அப்போ வந்து ஆண்டவர் வந்து நல்ல அவனோட இருதயத்தை ஆராய்ந்து ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை இன்னொரு சான்ஸ் என்னன்னா, கர்த்தர் ஆபேலின் காணிக்கை அவன்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்டையாவது கேட்டுக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் பொறாமை மற்றும் வந்து அந்த ஈகோ இந்த மாதிரி காரியங்கள் அவன்கிட்ட இருந்ததுனால அவன் வந்து அந்த இதை சரி பண்ண முடியாமல் கொலையில் போய் முடிந்ததாக இருக்குது. இப்படி ஒரு போதகர் வந்து டிஎல் மூடி அவர் வந்து பிரசங்கம் பண்ண போகும்போது அவருக்கு பிரசங்கம் பிடிக்காத ஒரு ஆள் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து எங்கே போய் பேசுவாரோ அந்த இடத்துல ஒரு மொட்டை கடுதாசி அதில் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த இடத்துல ஒரு கரெக்டாக அவர் பார்க்குற மாதிரி வச்சுட்டாரு. அப்படி வைக்கும்போது அவர் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அவர் வந்து மூட ஸ்பாயில் பண்ணிட்டா அந்த மெசேஜ் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவரோட நினப்பு. ஆனால் வந்து இப்படி எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார். அவர் அந்த மொட்டை கடிதாசி எப்படி பார்க்குறாருன்னா, இது வரைக்கும் எனக்கு நிறைய கமெண்ட்ஸு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்குது. ஆனால் அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விஷயத்தை எழுதுவாங்க, கையெழுத்து போடாமல் கொடுப்பாங்க, அதுதான் மொட்டை கடிதாசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் புதுசாக அவரோட கையெழுத்தை மட்டும் போட்டிருக்காரு, ஆனால் என்ன விஷயம்னு எழுதலை அப்படின்னு சொல்லவும் அவன் வந்து அந்த இதை எப்படி மேற்கொண்டான்னு சொல்லி தான் இந்த பார்க்குறோம். கையொப்பமிடாத மொட்டை கடிதாசி. இப்படி அவர் வந்து அந்த விஷயத்தை அப்படி பாசிட்டிவாக கொண்டு போனார். சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நேரடியாக பேசி மனம் திறந்து பேசிட்டோம்னா நமக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம்.
ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நம்ம ஏற்ற சமயத்தில் நமக்கு கிடைக்கிற வார்த்தையானது நம்மளை வந்து எப்படியா பயன்படுத்துதுன்னா அது ஒரு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஒருவேளை வந்து அந்த வார்த்தை வந்து அவன் கடந்து போயிருந்துச்சுன்னா, அவன் வந்து பேசியிருந்தானா, அவனை வந்து மனம் மாறி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பர கம்பெனியில் ஒரு பெண்ணோட புகைப்படத்தை வாங்கிறதுக்காக அவங்க வந்து எப்படியோ முயற்சி பண்ணுறாங்க. வந்து அந்த பெண்ணிட்ட அவங்க வீட்டுக்கு போய் ஒரு எலக்ட்ரீஷியன் அனுப்புகிறாங்க. எலக்ட்ரீஷியன் போய் எப்படியாவது ஒரு புகைப்படத்தை எடுத்து வந்துடுவான்னு சொல்லி அவங்க விளம்பரம் எப்படியாவது அந்த பொண்ணை வச்சு விளம்பரம் பண்ணால் அந்த ஃபேஸ் வந்து நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி ஒரு எலக்ட்ரீஷியன் அனுப்புகிறாங்க. அவங்க போய் தேடி பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்காம வந்துட்டான். அப்புறம் போய் ஒரு ப்ளம்பர் அனுப்புகிறாங்க. அவனும் வந்து போய் பார்த்துட்டு அப்படி தேடி பார்த்துட்டு வந்துடுறான். அப்புறம் கடைசியாக வந்து ஒரு இது மாதிரி முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, எப்படி அதை வாங்குறதுன்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு நபர் வந்து முன்னே வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன்னே வந்து நேரே போய் அந்த வீட்டோட காலிங் பெல் அழுத்தி நேரே போய் அவங்க அந்த பொண்ணுகிட்ட உங்களோட புகைப்படம் வேணும் எங்கள் விளம்பர கம்பெனிக்கு அப்படின்னு கேட்டோன்னா அவங்க கொடுத்துட்டாங்க அந்த புகைப்படத்தை. இது மாதிரி தான் நம்ம வந்து பிரச்சனையை வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம், அந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். நம்மளாக ஒரு சொந்த முயற்சியை சொந்த இதை எடுத்து போகும்போது அது தோல்வியில் தான் முடியும். டைரெக்டாக அவங்கள்ட்ட போய் பேசும்போது டைரெக்டாக இது பண்ணும்போது ஈஸியாக சால்வாக முடியறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோர்வு பார்த்திங்கன்னா இப்போ தான் வரும், இல்லை இன்னும் இப்போல்லாம் வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா சீசன்லேயும் அது வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இதுதான் சீசன்னு சொல்லி கிடையாது. ஒரு சில வியாதிக்கு ஒரு சில சீசன் இருக்கும். ஒரு சில நேரத்தை பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் பரவிட்டே இருக்கும், திடீர்னு அது காணாமல் போகும். இந்த கண் நோய் மெட்ராஸைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா அப்படியே பரவி அதெல்லாம் ஒரு சீசன் வர்ற. குளிர்காலம் வந்தால் ஒரு வியாதி வரும், வெயில் காலம் வந்தால் இன்னொரு வியாதி வரும். இதெல்லாம் ஒரு சீசனுக்காக வரும். ஆனால் இந்த மனசோர்வு அப்படிங்கிறது எப்போ எல்லா சீசன்லேயும் நமக்கு வரக்கூடிய வியாதியாக இருக்குது. ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா, ஆஃபீஸில் வந்து மேனேஜர் வந்து திட்டார் ஒருத்தரை, இது மாதிரி என்ன நீ இப்படி வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு மாதிரி வருத்தப்படக்கூடிய காரியங்கள் நடந்துச்சு. இதனால் அந்த சகோதரர் வந்து மனசோர்வு அடைஞ்சி அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மற்ற ஆள்கள்கிட்ட போய் குசுன்னு பேசுகிறது, இது சம்மந்தமாக அப்படி ஏதாவது பேசுகிறது, அது இன்னமும் அவங்கள வந்து இன்னமும் அவங்க மனசோர்வு அடையிறதுக்கு நிறைய வழிவகையாக இருந்தது. ஒரு நாள் அவர் உணர்ந்தார். நேரே போய் ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட மேனேஜர் சொல்ல, சார் நான் வந்து செய்கிறது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்தியான நேரத்தில் போய் சொன்னார். அப்போ வந்துட்டு அந்த மேனேஜர் வந்து நீயா வந்து என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை வந்து நான் திட்டினேன். நீ வந்து அங்கங்கே சொல்லும்போது அங்கங்கே இது பண்ணும்போது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அது நமக்கு கம்பெனிக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டதை நம்ம ஒரு புக்கில் படித்தேன் நான். அது அந்த மாதிரி ஒரு காரியங்கள். இது மாதிரி வாழ்க்கையில் வந்து அநேக காரியங்களை நம்ம நேராக மூவ் பண்ணும்போது, நேராக அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் இது பண்ணும்போது அந்த காரியம் வந்து நேர்த்தியாக முடியறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ணுற தப்பு என்னென்னா, இது வந்து எங்கே அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ, எங்கே இது பண்ணுவாங்களோன்னு நம்ம நேராகவே பேசுறது கிடையாது. இதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி இன்னும் அதை பெருசுபடுத்தி இன்னும் அது அந்த காலத்திலேயே நம்ம இருக்கிறதா இருக்கும். ஆண்டவர் இந்த நாட்கள் நம்மள்கிட்ட பேசுகிறது என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம நேராக மூவ் பண்ணணும், இல்லைன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மனசோர்வு, இது வந்து நம்மளை எப்போவுமே அவுட்டாக்க அனுமதிக்கவே கூடாது. இந்த மனசோர்வுனால் ஒரு ஆள் வந்து விட்டு நம்ம சொந்த அந்த பரிசுத்த ஆவியான ஜீவியத்தை விட்டு அந்த மாதிரி போகவே கூடாது. மனசோர்வை அப்பக்கப்போ சரி பண்ணணும். இந்த இவ்வளோ நேரம் கொடுத்த ஆலோசனைகள் போதுமானதாக இருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். லாஸ்ட்டாக அவர் சொல்கிறேன், ஒரு கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் அவங்களோட இது என்னென்னா, டாப் ஆர்டரில் பேட்ஸ்மேன்ஸ் இறங்குவாங்க. அப்போ அவங்கள வந்து ஈஸியாக அவுட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து மீதி உள்ளவங்களாம் சீக்கிரமே அவுட் பண்ணிடலாம். அது வந்து அவங்களோட ட்ரிக்கு. என்னன்னா அவங்க மனசோர்வு அடைஞ்சிருவாங்க. டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேட் பண்ணி இருந்துட்டாங்கன்னா அந்த டீம் ஃபுல்லாகவே நல்லா விளையாடும். இதே டாப்பில் சீக்கிரமே அவுட் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து மனசோர்வு. இதெல்லாம் வந்து ஒரு கேமில் ஒரு ட்ரிக்கு.
அதுபோல் நம்ம வந்து மன உறுதியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார், ஆண்டவரோட கரம் நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு எந்தெந்த காரியத்துக்கு எப்படி சொல்யூஷன் நம்ம பார்க்கணுமோ அது மாதிரி பார்க்கும்போது ஆண்டவரும் மகிமைப்படுவார். அந்த நேரத்தில் நமக்கும் வந்து மனசோர்வு இல்லாமல் நம்ம தப்பித்துக்கொள்ளலாம். இன்னும் வந்து செய்திகளில் நிறைய இருக்குது. வருங்காலங்களில் மீதியான செய்திகளையும் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.